Good morning, children. How are you all? I hope you all will be fine. Today we are going to see the Unit 3 in English. Robinson Crusoe. It is an interesting lesson. You just listen carefully. It's an interesting story. Robinson Crusoe was a brave young man. You can follow your book also. He loved adventures. What is given? Robinson Crusoe வந்து ஒரு பிரேவான யங் பாய். He loved adventures. Adventures means ரிஸ்க் எடுத்து பண்ணுற வேலைகள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேம்மா. When he was 19 years old, he left his home and took travel in the sea. When he was 19 years old means 19 வயசாக இருக்கும்போது he left his home அதாவது வீட்டை விட்டு கடலில் கடல் மார்க்கமாக ட்ராவல் பண்ண போகிறான். ஓகே அம்மா. One day his ship started to sink because of a great storm. என்ன ஆச்சுது? ஒரு நாள் while he was traveling, his ship started to sink because of the great storm. ஓகே அம்மா. பெரிய அலைகளால் முங்க ஆரம்பிச்சுது. புயல் வருது, அதனால் முங்க ஆரம்பிக்குது. ஓகே அம்மா. ராபின்சன் மேனேஜ்ட் டு ஸ்விம் டு அன் ஐலேண்ட். ராபின்சன் என்ன பண்ணுறான்? மேனேஜ் பண்ணி போட் அது அவனோட ஷிப்பு முங்கினாலும் மேனேஜ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஐலேண்டுக்கு ஸ்விம் பண்ணி போயிட்டான். When he reached the island, he was so tired that he just slept on the sand. என்ன ஆயிட்டான்? ஃபுல்லாக ஸ்விம் பண்ணி வந்ததில் ரொம்ப டயர்டாகி he just slept on the sand. அப்படியே அந்த மண்ணில் படுத்து தூங்கிட்டான். Picture is given there. You can see. When he woke up, he found a little dog next to him. என்ன பண்ணுறான்? திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஒரு சின்ன நாய்க்குட்டி லிட்டில் டாக் அவன்கிட்ட இருக்குது. என்னம்மா? Then come to the next line. They both were all alone in that place. அவங்க 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க? தனியாக அந்த ஐலாண்டில் இருக்கிறாங்க. Then come to the next page. ராபின்சன் எக்ஸ்ப்ளோர்ட் த ஐலேண்ட். என்ன பண்ணியிருக்கான்? ஒரு புது ஐலேண்டுக்கு அவன் வந்துட்டான். அதாவது கப்பல் அவங்க வந்து ஷிப்பு முங்கின உடனே ஸ்விம் பண்ணியே வர்றாங்க. வந்து கரையில் வந்து டயர்டில் படுத்து தூங்கிட்டான். ஒரு நாய்க்குட்டி அவன் கிட்டக்க இருக்குது. இப்போ அவன் கண் விழித்து பார்க்கையில் ஒரு புது ஐலேண்டில் அவன் இருக்கிறான். ஓகே அம்மா. அண்ட் ஹி ஃபவுண்ட் த புரோக்கன் ஷிப். அங்கே என்ன பார்க்குறான்? ஒரு உடஞ்சி போன ஒரு கப்பல் ஒன்றை பார்க்குறான். ஹி டுக் சம் ஃபுட், கன்ஸ், க்ளோத்திங் அண்ட் டூல்ஸ் ஃப்ரம் இட். அந்த உடஞ்சி போன கப்பலுக்குள்ளேருந்து ஃபுட்டு, கன்னு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். ஹி மேட் எ டென்ட் அண்ட் லிவ்ட் இன் இட். வாட் இஸ் டென்ட்? டெம்ப்ரவரி வீடு. சரியாம்மா? டெம்ப்ரவரியாக ஒரு டென்ட் ஃபார்ம் பண்ணி he lived in it. அவன் அதில் வசித்து வந்துட்டுருக்கான். he counted days on a wooden cross. ஒரு மரத்தில் வந்து குறித்து வைக்கிறான். நாட்களை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக. கேலண்டர் ஒன்றும் அவன் கையில் இருக்காதில்ல. ஸோ வந்து உடன் கிராஸை யூஸ் பண்ணி பண்ணுறான். ஃப்ரம் தென் ஆன் he was able to keep a calendar. அதை வந்து ஒரு கேலண்டர் மாதிரி அவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டான். because he wanted to know the days, isn't it? So what he did like that. On the island he found many kinds of goats and hares which he shot and ate. என்ன பண்ணுறாங்க? he found many kinds of goats and hares. முயல், கோட்டு அதெல்லாம் பார்க்குறான். அதை வந்து ஷூட் பண்ணி உணவாக சாப்பிட்டுக்கிட்டான். ஓகே அம்மா. Then he made a small boat. After that he made a small boat with the tools which he got from the broken ship. Okay amma. Then come to the next one.
One day, Robinson found a footprint of a human on the other side of the island. என்ன பண்ணுறான், மனித கால் தடங்களை வந்து பார்க்குறான். யூ see in the picture, மனிதனோட கால் தடங்களை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே பயந்துட்டான். ஐயோ வேறு யாரோ நான் இருக்கிறாங்க போலியே அப்படின்ட்டு. For 2 years he lived in fear. அப்படி பயந்துட்டே அவன் வந்து 2 வருஷத்தை கழிச்சிட்டான். Then one day he saw some tribal men chasing a young fellow. ஒரு சின்ன பையனை வந்து, யங்காக இருக்கிற ஒரு பையனை வந்து ட்ரைபல் காட்டுவாசிகள் வந்து துரத்திட்டுருக்குறாங்க. அதை பார்க்குறான். ராபின்சன் டுக் கம் here it is. Robinson took out his gun and shot twice. என்ன பண்ணுறான், கன் எடுத்து 2 times வந்து ஷூட் பண்ணுறான். The tribal men got scared and ran away. அந்த ட்ரைபல் men எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் ஓடுறாங்க. ட்ரைபல் மென்னு கொடுத்துருக்காங்க. மென்னுனா என்ன, மனிதர்கள், அதாவது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மேன் இஸ் மென். ஓகே அம்மா, பயந்து ஓடிட்டாங்க. தென் ஹீ நேம்டு ஹிம் ஃப்ரைடே ஆஸ் ஹீ மெட் ஹிம் ஆன் ஃப்ரைடே. என்ன பண்ணுறான், அந்த ஒரு யங் பாயை வந்து அந்த ட்ரைபல் மென்ட்டேருந்து காப்பாற்றினாம்ல, அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து ஃப்ரைடேன்னு பேர் வைக்கிறான். எதனால, அவன் வந்து ராபின்சன் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு அந்த யங் பாயை வந்து காப்பாற்றினதுனால, மீட் பண்ணதுனால ஃப்ரைடேன்னு பேர் வைக்கிறான். ஓகே அம்மா. அட் லாஸ்ட் ஹீ ஹேட் அ ஹியூமன் ஃப்ரெண்ட் இன் த ஐலேண்ட். அப்புறம் வந்து என்ன ஆயிட்டான், ஒரு மனிதன் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து அந்த ஐலேண்டில் அவனுக்கு கிடச்சிருக்கான். ஏன்னா யாருமே இங்கே இல்லைல்ல, தனியாக தானே இருந்துகிட்டு இருந்தான். இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து அவனுக்கு வந்து ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கான், ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. ராபின்சன் டாட் ஃப்ரைடே டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். என்ன பண்ணுறான், ராபின்சன் வந்து ஃப்ரைடேனா யார், அந்த பையனுக்கு வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணுறான், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்னெல்லாம் டீச் பண்ணுறான், டு ஷூட் அண்ட் ஈட் லைக் எ ஹியூமன். ஓகே அம்மா, கன் ஷூட் பண்ணுறது எப்படி, அப்புறம் ஹியூமன் மாதிரி எப்படி சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறான். ஓகேயா. தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். One day they both saved some people from the cannibals. Cannibals-னா யாருமா, அதாவது மனிதர்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மனிதர்கள். ஓகே அம்மா. ஹியூமன்ஸ் ஹூ ஈட் அதர் ஹியூமன்ஸ். ஓகே, அவங்க தான் கேனிபல்ஸ். அந்த கேனிபல்ஸ்டேருந்து கொஞ்சம் மனிதர்களை வந்து இவங்க 2 பேரும் காப்பாற்றுறாங்க. ஓகேயா. அமங் தம் தே ஃபவுண்ட் ஃப்ரைடேஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். காப்பாற்றினாங்கல்ல, அதில் வந்து கொஞ்சம் பேரில் ஃப்ரைடேயோட அப்பாவும் இருந்தாங்க, அப்பாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. தென் தே ஸ்டேட் வித் ராபின்சன் அண்ட் ஃப்ரைடே ஃபார் அ ஃபியூ டேஸ் அண்ட் லெஃப்ட் த ஐலேண்ட். அப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நாள் ராபின்சன் கூடயும் ஃப்ரைடே கூடயும் தங்கிட்டு அப்புறம் அந்த ஐலேண்டை விட்டு போயிட்டாங்க. அனதர் டே ஃப்ரைடே இன்ஃபார்ம்டு ராபின்சன் அபவுட் எ ஷிப். இன்னொரு நாள் வந்து ஃப்ரைடே வந்து அந்த கடற்கரை ஓரம் நின்றுட்டுருக்கையில் ஒரு ஷிப்பு வர்றதை பார்க்குறான். அதை போய் ராபின்சன்ட்ட சொல்கிறான். தே போத் ஹிட் அண்ட் வாட்ச் த ஷிப். மறைஞ்சிருந்து அந்த ஷிப்பை வாட்ச் பண்ணுறாங்க. ராபின்சன் லேர்ன்ட் தட் த ஷிப்ஸ் மென் here. The ship's men had rebelled against the captain. அதாவது ஷிப்பில் இருக்கிற கேப்டனுக்கும் அந்த ஷிப்பில் இருக்க மனிதர்களுக்கும் இடையில் ஏதோ வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு.
After killing some of the rebels, Robinson, Friday, and the captain retook the ship. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் கில்லிங் சம் ஆஃப் த ரெபல்ஸ், அதில் சண்டை போடுற வேண்டாத வார்த்தைகள், அன்வான்ட் டாக்ஸ் பேசுகிறவங்கள எல்லாம் வந்து கொன்னுட்டு ராபின்சன், ஃப்ரைடே அண்ட் த கேப்டன் ரீட்டுக்கு, அவங்க 3 கேப்டன் எல்லோரும் சேர்ந்து திரும்ப வந்து ஷிப்பை எடுக்கிறாங்க. At last, Robinson sailed from the island to England with Friday after 28 years, 2 months and 19 days. இவ்வளோ நாள் கழித்து திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்துக்கு போகிறாங்க. ஓகேம்மா, this is the lesson, easy lesson. Once you read, you will understand, easy story. So with the interesting mood you read the story, it will be nice moment for you. Okay, then sorry ma, then the question answers and all I will give you as a PDF form. Then come to the page 127. Important things alone I have given here. You have already know about the vowels and consonants, isn't it? What are vowels? A, E, I, O, U are vowels and consonants. Apart from that, other letters are called consonants. You already you have studied in the previous classes, isn't it? Okay, now see here. We divide the words to pronounce them easier. Here are some tips to divide. While reading English, usually we divide the words to pronounce them easier, isn't it? So here are some tips to divide. Okay, Amma? You see, first one you see cat. If there is only one vowel, we cannot divide. Okay amma, vowel A, CAT cat, அதில் எது vowel? A வந்து vowel. So only one vowel is there means we cannot divide. Cat வந்து divide பண்ணியா வாசிப்பீங்க? Cat, dog, fox, mud, pan அப்படி தானே வாசிப்பீங்க. So only one vowel இருந்ததுன்னா you should not divide. Okay amma, then come to the next one. If the middle consonants are double, we divide in between the double. அதாவது rabbit கொடுத்துருக்காங்களா, rabbit, இந்த rabbitங்கிற வேர்டில் வந்து in this word rabbit, the consonant B, பிங்கிறது என்னது? கான்சனன்ட். பி வந்து அதாவது வவ்வல்ஸ் தவிர மற்ற எல்லாமே கான்சனன்ட்னு சொல்லியிருக்கேன், அப்படி தான் நம்ம. அப்போது இந்த பி வந்து கான்சனன்ட். கான்சனன்ட் பி இன் த மிடில் இஸ் டபுள். ஸோ வி டிவைட் த டபுள் பி. ஓகேம்மா, அந்த பி வந்து டபுளாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ரேபிட் ஆர்ஏபி, அதுக்கு இடையில வந்து அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து அதை பிரிச்சிருக்காங்க. இன் லைக்வைஸ் தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். சாரி, tiger. If there is a consonant between the two vowels, then divide after the first vowel. அதாவது நல்லா கவனி. If there is a consonant between two vowels, ரெண்டு வவ்வலுக்கு நடுவில், இந்த டைகரில் ரெண்டு வவ்வல் இருக்குது. ஐயும் உனக்கு வவ்வல், ஈயும் வவ்வல், அப்படி தானம்மா? திஸ் ஐ அண்ட் இ, இது ரெண்டும் உனக்கு வவ்வல், அப்படி தானே? இந்த ரெண்டு வவ்வலுக்கு நடுவில் if there is a consonant between the two vowels, then divide after the first vowel.
எங்கே பிரிக்கணுமா, ஃபஸ்ட்டு வவ்வலுக்கு அப்புறம் வந்து பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் டிஐக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. ஓகே அம்மா. அதே மாதிரி கீழே பாரு, ஃபீவர், ராடார். தென் லைக்வைஸ் நெக்ஸ்ட் பேஜில் பாரு, இஃப் எ வேர்ட் எண்ட்ஸ் வித் எல்இ preceded by a consonant we divide before that consonant sound. அதாவது எல்இ வச்சு முடிஞ்சிருந்தா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்சனன்ட் வரும்ல, அந்த கான்சனண்ட்டில் பிரிக்கணும். உனக்கு எல்லாருக்குமே தெரியும் கான்சனண்ட்னா என்ன, வவ்வல்னா என்னன்னு, சரியாம்மா. எல்இ வச்சு முடிஞ்சிருக்கும்போது preceded by a consonant we divide before that consonant. சரியா, அந்த கான்சனன்ட் முன்னாடி நம்ம வந்து டிவைட் பண்ணணும். லைக்வைஸ் யூ ஹாவ் டு டூ த எக்ஸசைசஸ். ஓகே அம்மா. சிம்பிளாக தான் இருக்கும். நீ பார்த்தோன்னே உனக்கு என்னமோ மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீ ஒன்ஸ் இஃப் யூ கெட் இன் டு ப்ராக்டிஸ் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே அம்மா. Then another one interesting poem, the A-O-I-H. Okay, let us see. A-O-I-H. The horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat. என்ன பண்ணுறாங்க, ஹார்ஸ், டைகர், ஏப்னா என்னது, குரங்கு, சரியாம்மா. குரங்கு அப்புறம் கோட், ஆடு எல்லோரும் சேர்ந்து ஒரு போட்டை வந்து ஹையர் வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு டிசைட் பண்ணுறாங்க. தென் கம் டு த நெக்ஸ்ட். டு லீவ் their own country and find a new one, very much in the manner Columbus had done. என்ன பண்ணுறாங்க, டு லீவ் their own country, அவங்களோட நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் புதுசாக ஒரு நாட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை போல், கொலம்பஸ் போல். கொலம்பஸ் வந்து கண்டுபிடிச்சாங்கல்ல புது நாடுகளை, கப்பல் வழியாக கடல் வழியாக போய் அந்த மாதிரி இவங்களும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. Then come to the next one. The boat went a sailing away and away. boat வந்து கடந்து போய்கிட்டே இருக்குது. It sailed and they sailed for a night and day. நைட்டும் பகலுமா அவங்க வந்து போட்டில் வந்து பயணம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. Then come to the next page. When all of a sudden there blew a great gale. திடீர்னு வந்து ஒரு பெரிய புயல் மாதிரி காற்று பலமாக வீசுது. The horse was a tremble. ஹார்ஸ் எல்லோரும் ரொம்ப பயந்துட்டாங்க. The tiger grew pale. அப்படி பயத்தில் வந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. The ape and the goat nearly fainted together. அவங்களுக்கு மயக்கமே வந்த மாதிரி மயங்கிய நிலைக்கே போயிட்டாங்க. But the boat went a sailing in spite of the bad weather. In spite of the bad weatherனா என்னம்மா, இன்ஸ்பைட்னா இருந்தாலும் கூட, அந்த பேட் வெதர்லேயும் கூட போட் வந்து எப்படியோ தடுமாறி போய்கிட்டு இருக்கு. A sailing, a sailing, a sailing it goes. என்ன பண்ணுறாங்க, போட் வந்து பயணம் செஞ்சுட்டே இருக்கு. A sailing, a sailing it goes to a wonderful country which nobody knows. என்ன பண்ணுறாங்க, அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு புது கண்ட்ரிக்கு போகிறாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு புது கண்ட்ரியை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. Then the horse and the tiger, the ape and the goat has found a new one as Columbus had done. அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ அது அவங்களுக்கு நடந்துச்சு. ஓகே அம்மா, this is the poem. I think you enjoyed the poem. It is an easy one. So try to study. And the exercises I will give you later. Okay girls, study well. After Google Classroom,
in the Google Classroom itself, many of you didn't send the homeworks properly. So what, I didn't give the lesson for the previous week. Only 30 students have sent. So what, I didn't give you the lesson last week. This week you can send it in the WhatsApp group. So try to study and write what I have given. I will give you in PDF form. Okay, Amma? So you have to study well. Don't waste your time. Be truthful to your conscience. Okay, Amma? Okay, thank you.